வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம் இன்னைக்கு என்ன வெப் சீரிஸ் பார்க்க போறோம்னா, ஹல்சல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த கர்வாலின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே எபிசோடு 1, 2 நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. ஸோ அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த பங்கு தான் பார்க்க போறோம். அதாவது 3 and 4. சரி ஓகே guys, இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க guys, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோட ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறதுக்காக அங்க உட்காந்து சாப்பிடலாம்னு உட்காருவானா. இப்போ அவன் என்ன பண்ணுவானா, அவனோட மனைவி கிட்ட பசிக்குது சீக்கிரமா எடுத்துட்டு வா அப்படி சொல்லும்போது, இப்ப அவங்க அண்ணி எடுத்து வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க. அப்படி பரிமாறும் போது இவன் என்ன பண்ணுவானா, அவங்க அண்ணியோட மேலழகை பார்த்துட்டு அப்படியே வர்ணிக்க ஆரம்பிப்பான். ஆனா அது அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி அவங்க அங்கிருந்து போகும்போது, இப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தனா இந்த இடத்துக்கு ஒரு ஆன்ட்டியும் ஒரு பையனும் வருவாங்க. இவங்க 2 பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மோகினி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மாவும் தம்பிங்க. அதான் போன எபிசோட்ல கால் பண்ணி பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்க தாங்க இப்ப இங்க வந்திருப்பாங்க. வந்தவன் பேர் கார்த்திங்க. அவன் என்ன பண்ணுவான், அவங்க மாமாவை பார்த்துட்டு மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவன் என்ன பண்ணுவான், அந்த கார்த்திக் கண்டுக்காம அவங்க மாமியாரை பார்த்துட்டு வாங்க அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள உள்ள கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லும்போது, இப்ப இவங்களும் உள்ள வருவாங்களா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, இந்த ரம்யா ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க உங்க பெட்ரூம்ல துணி மாத்திட்டு இருப்பாங்க. அப்படி துணி மாத்திட்டே இருக்கும் போது இந்த ராஜு இருக்காரு இல்லையா, அதாங்க இந்த சொட்ட அங்கிள், அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் அந்த பெட்ரூம்குள்ள போயிடுவாருங்க. ஏன்னா இது வந்து அவரோட பெட்ரூம் தான். போனவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆன்டியை பின் பக்கமா கட்டி பிடிச்சிட்டு செல்லமே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவளை கட்டி பிடிச்சி அப்படியே மூட ஏற்றும் போது உடனே அவளை ஷாக் ஆயிட்டு, ஐயோ ராஜு சார் என்ன இது, முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவரும் ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் என் பொண்டாட்டின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படி சொல்லும்போது, ஓ உங்க பொண்டாட்டிக்கும் எனக்கும் உருவத்துல உங்களுக்கு வித்தியாசம் கூட தெரியல, முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க அப்படின்னு இவ சொல்ல, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி நான் உன்னை கட்டி பிடிச்சதை வெளியில யார்ட்டும் சொல்லாத, அதுக்கப்புறம் எனக்கு அசிங்கமா போயிடும் அப்படி சொல்லும்போது, அப்படியா அப்ப நீங்க தெரியாம தான் வந்து கட்டி பிடிச்சிங்க அப்படி சொல்லும்போது, உடனே அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே அவளை வர்ணிச்சு பாட்டு பாடுவாரா. உடனே இவளும் சரி சரி முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க, யாராச்சும் வந்தா தப்பா நினைப்பாங்க அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவரும் சரி சரி நீ சொல்றது ஓகே தான், ஆனா நீ வெளியே யார்ட்ட சொல்லாத, நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாருங்க. இப்ப இவ்வளவு ஒரு மார்க்கமா சிரிக்க இதுல தெரிஞ்சிருச்சு, இந்த மொட்டை அங்கிள் அவரோட சம்மதியை கரெக்ட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி இவங்க வந்து அவங்களோட சம்மதிங்க. இப்ப அவர் இங்கிருந்து வெளியே போன உடனே இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. இப்ப டைனிங் ஹால்ல எல்லாமே சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும்போது சார் உள்ள போய் கட்டி பிடிச்சிட்டு வந்தாரு இல்லையா, சோ அதனால நம்ம சம்மந்தி மூடுக்கு ஃபார்ம் ஆயிருப்பாங்க. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, டேபிள் கடியில காலை விட்டு அவங்க காலை உரச, அவங்களும் சும்மா இல்லைங்க, சும்மா அங்கலை போட்டு செம்மையா தேய்ப்பாங்க. இப்படியே தேய்ச்சிட்டே இருக்கும் போது இப்ப இந்த ஆன்ட்டியோட மருமகன் என்ன பண்ணுவானா, என்ன ஆன்ட்டி பையனை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்க போறீங்க, அவனை பார்த்து அங்க போயிட்டு ஏதாவது சேட்டை பண்ண போறான் அப்படின்னு கேள்வி கேட்க, ஆனா அவங்களோட கவனம் இங்க இருக்காதா, அவங்க தான் காலை விட்டு நோண்டிட்டு இருக்காங்களே. சோ இவன் சொல்றது கண்டுக்காம அப்படியே இருக்கும் போது உடனே இவன் 2 முறை கூப்பிடுவானா. அப்பதாங்க அவங்க நிதானத்துக்கு வருவாங்க. என்னப்பா சொன்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி சொல்லும்போது, ஆஹா நீங்க ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்கீங்க, சரி விடுங்க அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேச்சு நிப்பாட்டும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம மோகினி அவரோட பெட்ரூம்ல துணியெல்லாம் சரி பண்ணிட்டே இருக்கும்போது அங்க வந்த ராமு அவர்களை கட்டி பிடிச்சு மூடத்தலான்னு போகும்போது, அதுக்கு அவ என்ன சொன்னா, சொல்றது கேளு, இன்னைக்கு நான் எங்க அம்மா கூட தூங்க போறேன், நீங்க தூங்காத அப்படி சொல்லும்போது, ஏன் இப்படி பண்ற, நீ பண்றதெல்லாம் சரியில்லை அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா, இங்க பாரு எங்க அம்மா கூட நிறைய முக்கியமான விஷயம் எல்லாம் பேச வேண்டியிருக்கு, சோ இங்க நீ தூங்காத, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் புரிஞ்சுக்கிட்டு அங்க போயிடுவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, நம்ம விதவை இருக்காங்க இல்லையா, அதாங்க நம்ம ரூபா அவளுடைய ரூம்ல தாங்க காட்டுறாங்க. ரூபா என்ன பண்ணுவானா, அவ உடம்பு ஃபுல்லா என்ன பண்ணுவானா லோஷன் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. இவ இப்படியே துணியெல்லாம் தூக்கிட்டு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிட்டே இருக்கும்போது இப்ப அந்த பக்கமா வந்த அந்த கார்த்தி இருக்கான் இல்லையா, அதங்க அந்த சின்ன மருமகளோட தம்பி ஊர்ல இருந்து வந்திருப்பானே, அவன் என்ன பண்ணுவானா அதை பாத்துருவாங்க. பார்த்தவனுக்கு செம்மையா மூடாயிடுங்க. மூடாவனா என்ன பண்ணுவானா, அவளுடைய பெட்ரூம் ஓரமா நின்னு உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோனையும் அவன் நிக்கிறது தெரியாம அவ உடம்பு ஃபுல்லா லோஷன் அப்ளை பண்ண இந்த சீன் செம்ம ஆடாவே இருக்குங்க. இப்ப ஒரு கட்டத்துல அவன் என்ன பண்ணுவானா, டப்புன்னு உள்ள வந்துருவான். உடனே அவனை பார்த்து ஷாக் ஆயிட்டு டப்புனு கீழே இருந்து துணி எடுத்து மேல போட்டுட்டு, நீ என்ன இங்க பண்ற, இல்லக்கா நான் சும்மா உங்களை பார்க்க வந்தேன், நீ எதுக்கு உள்ள வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ உன்னோட தம்பியை சந்தோஷப்படுத்த தானே வந்த, அக்கா தம்பி சாந்தி ஆயிட்டான்னு வச்சுக்கேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், உன்னுடைய தம்பியை வேற எங்காச்சும் போய் சந்தோஷப்படுத்து, நான் அதுக்கான ஆள் கிடையாது, அக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும் தம்பி சாந்தி அடைய வைக்கிற இதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவளும் கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு மார்க்கமா அவனை பார்க்க, டப்புன்னு அவன் பக்கத்துல போட்டு அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது அப்படி சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் தெரியாது, நீங்க எப்படி என்ன மறுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் உள்ள வந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கப்புறம் என்ன இந்த விடோவை போட்டு அவன் பண்ற சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. உடனே அவனுக்கு முடிஞ்சிருவான். முடிஞ்சோடனே பார்த்தா பேண்ட் ஃபுல்லா ஈரமா இருக்குங்க. என்னன்னு பார்த்தானா அவன் வெளியில நின்னுட்டு அவங்க கூட சேர மணி கனவு கண்டிருப்பாங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா மொத்த குடும்பமும் உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாமே வெளியே போறதுக்காக பேசியிருப்பாங்களா. இப்ப இவங்க எல்லாம் கிளம்பும் போது அந்த தாத்தா என்ன சொல்லுவாருன்னா,
அதாங்க நம்ம மொட்டை அங்கிள். அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் வரல, என்னோட ஃப்ரெண்டை கொஞ்சம் பார்க்க வெளியே போறேன், ஸோ நீங்க போயிட்டு வாங்க அப்படி சொல்லும்போது, இப்ப அவங்க மருமக என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு மாமா, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நீங்க கடைசியா எப்படி சொல்றீங்களே அப்படி சொல்லும்போது, இல்லம்மா எனக்கு வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க அப்படி சொல்லும்போது, இப்ப இவங்க எல்லாம் கிளம்பலான்னு போகும்போது, இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, நம்ம சம்பந்தி இருக்காங்க இல்லையா, அதாங்க அந்த ரம்யா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டப்புன்னு கால் சுளுக்குன மாதிரி, ஐயோ எனக்கு கால் சுளுக்கிடுச்சு அப்படி சொல்லும்போது, ஐயோ என்னாச்சுமா, சரி விடுங்க நம்ம நாளைக்கு போலாம் அப்படின்னு மௌனி சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இல்ல வேணாம், நீங்க எல்லாமே போயிட்டு வாங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்கள அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த அங்கிளும் நம்ம ரம்யாவும் ஒரு மார்க்கமா சிரிக்கும் போது தான் தெரியுது, இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்றதுக்காக செம்மையா ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னு. இப்ப வீட்டுல வேற யாரும் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் தனிமையா இருக்கும்போது அப்படியே இதனுடைய 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய 4வது எபிசோடும் பார்த்தரலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தனா பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா நம்ம ரம்யாவோட காலை பிடிச்சிட்டு ராஜு உட்காந்துருப்பாரா, ஏன் என்னாச்சு உனக்கு கால் இப்படி வலிக்குதுன்னு சொல்ற அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் கால் வலி இல்ல, நீங்க போகலன்னு சொல்லிட்டு கண்ணை காட்டின உடனே எனக்கு வேற வழி தெரியல, அதான் கால் சுலுக்கிடுச்சுன்னு சொன்ன மாதிரி நடிச்சேன் அப்படி சொல்லும்போது, ஓ உனக்கு என் மேல அவ்வளவு ஆசையா அப்படி சொல்லும்போது, இல்ல இல்ல நீங்க தனியா இருக்கீங்க ஏங்கிடுவீங்க சொல்லி தான் நானும் பிளான் பண்ணி இங்க இருந்துட்டேன் அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கால் வலிக்கு நான் தானே காரணம், அதை நானே சரி பண்றேன் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணனா அவளுடைய காலை பிடிச்சு அழுத்திட்டே இருப்பாருங்க. இப்படி அழுத்த அழுத்த அவளுக்கும் வலி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குமா, உனக்கு வலியோட சேர்த்து வேற ஒண்ணு தரேன் அப்படி சொல்லிட்டு காலை கீழே அழுத்திட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்துல அவளை மூட ஏத்துறதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்தி அவளை செம்மையா மூடாக்கிடுவாங்க. மூடாக்கணும்னே நம்ம ரம்யா ஆண்டியும் சும்மா இல்லைங்க, சும்மா அந்த அங்கிள் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் செம்மையாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்களை மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோட ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. நம்ம ஆண்டி என்ன கேட்பாங்கன்னா, ஆமா நீங்க எப்பதாங்க வருவீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நாளைக்கு சாயங்காலம் வந்துருவேன், ஏன்னா ஜமீன் முக்கியம் இல்லையா, அது எங்க பூர்வீக சொத்து அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஆமாப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான், தாத்தாவுடைய சொத்து தாத்தாக்கு கிடைச்சே ஆகணும், ஏன்னா அந்த சொத்தோட மதிப்பே ஒரு 4 கோடி ரூபா வரும் அப்படின்னு அவன் சொல்லுவாங்க. உடனே அவரும் சரி கண்ணா நீ எனக்கு கொஞ்சம் போற இல்ல ஸ்டேஷன்ல விட்டுரு, ஏன்னா வக்கீல் என்ன ஒரு 2 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்காரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேரும் அங்கதான் கிளம்பிடுவாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் சீக்கிரமா எல்லா வேலையும் செய்யுமா, சீக்கிரமா கிளம்பி ஆகணும், டைம் வேற ஆகுது அப்படின்னு இவங்க சொல்லும் போது தான் தெரியுது இவங்க எல்லாம் எங்க வெளியே கிளம்பிட்டு இருக்காங்கன்னு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம பெரிய மருமக வராங்க. அத்தை நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க, நீங்க போயிட்டு கிளம்புங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், முதல்ல நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள நீங்க ரெடி ஆயிடுங்க அப்படின்னு இவ பேசிட்டே இருக்கும்போது, பின்னாடி இருக்கான் இல்லையா அந்த கார்த்தி, அதாங்க அந்த சின்ன மருமகளோட தம்பி, அவன் என்ன பண்ணுவான்னா நம்ம பெரிய மருமகளை ஒரு மாதிரியா பாத்துட்டு இருப்பாங்க. அவ சொல்றதெல்லாம் அவனு கேட்டுட்டு தான் இருப்பான். இப்ப அந்த கார்த்தியோட அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் கார்த்தி நீயும் போய் குளி கிளம்பலாம் அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இல்லக்கா எனக்கு நைட் டைம்ல வெளியே வரது பிடிக்கல, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன், நான் வரல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே இதை கேட்ட பாத்தீங்களா அத்தை இவனும் வரலன்ட்டா, சரி ஓகே அப்புறம் நாம ஏன் வெயிட் பண்ணோம், போய் நீங்க சீக்கிரமா கிளம்புங்க, நாமளாச்சும் சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு இவ சொல்ல, அதுக்கு அந்த மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, சரிம்மா உங்க அம்மா கிளம்பிட்டாங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, எங்க அம்மா எப்போ கிளம்பி ரெடியா இருக்காங்க, நீங்க மட்டும் தான் கிளம்பணும் அப்படி சொன்ன உடனே இப்ப இவங்க எல்லாமே கிளம்பி போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த கார்த்தி உட்காந்துட்டு என்ன யோசிப்பானா, வீட்டுல இப்ப யாருமே இல்ல, அக்கா வேற குளிக்க போயிருக்காங்க, சோ இதுதான் சரியான வாய்ப்பு, நம்ம போய் அங்க பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனி குளிக்க போயிருப்பாங்க இல்லையா, அதங்க அந்த வீடியோ. இப்ப இவன் என்ன பண்ணானா அங்க போவாங்க. போனவன் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்பாங்க. அவளு என்ன பண்ணுவானா பின்னாடி யார் நிக்கிறாங்கலாம் பார்க்காம அவ துணியெல்லாம் கழட்டிட்டு குளிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சீன்ஸ் செம்மையா எடுத்திருப்பாங்க. அவங்க அப்படி குளிக்கும் போது இவன் என்ன பண்ணா, அவன் தனக்கு தானே சந்தோஷமா இருப்பாங்க. இவன் தனக்கு தானே பண்றது இங்க காட்டிட்டே இருக்கும் போது இதனுடைய 4th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்னும் 2 எபிசோடு தாங்க இருக்கு, அதையும் நம்ம சீக்கிரமா பாத்திரலாங்க. இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் தரேன், அதை காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டெலிகிராம் சேனல் காட்டுங்க. ஸோ அதுல லிங்க் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், இதோட வீடியோ நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.